என்னங்க, நாளைக்கு காலையில 9 மணிக்கு அவருக்கு ஆபரேஷன் டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சீஃப் டாக்டர் சாமிநாதன் தான் மாமாவுக்கு ஆபரேஷன் பண்ண போறாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த டாக்டர் சாமிநாதன் ஜாடையிலே இருக்கிற ஒரு லோக்கல் ஆளை அரேஞ்ச் பண்ணுங்க. ஒரே ஜாடையில 2 டாக்டர்? ஏன் சந்திரா, நீ என்ன மாறுவிட போட்டி நடத்த போறியா என்ன? விளையாடாதீங்க. நாளைக்கு காலையில ஹாஸ்பிட்டல்ல டாக்டருக்கு பதிலா நாம செட் பண்ண ஆள ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள அனுப்பி வைப்போம். சந்திரா, இதெல்லாம் நடக்கிற காரியமா? அதெல்லாம் நடக்குங்க. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. முதல்ல இதை பிடிங்க. இது என்னது? இது சாதாரண மருந்து இல்லைங்க. இத ரத்தத்துல கலந்தா அடுத்த 10வது நிமிஷம் ஆர்டிபிஷியலா ஹார்ட் அட்டாக் வந்துரும். தியேட்டர்ல ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கும் போதே பேஷண்ட்டுக்கு திடீர்னு அட்டாக் ஆயிடுச்சுன்னு டாக்டர் ஈஸியா கை வச்சிருவாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் எந்த விஷமும் காட்டாது, ஹார்ட் அட்டாக்னு தான் வரும். ஏய், செம்ம ஐடியா சந்திரா. இந்த குட்டி பாட்டிலுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? ஆனாலும் உன் மூளைக்கு முன்னாடி எவனாலையும் நிக்க முடியாது. ஐடியாலாம் நல்லா தான் இருக்கும். ஆனா நீங்க கூட்டிட்டு வர ஆளுங்க தான் ஏதாவது சொதப்பிடுறாங்களே. சரி விடு, இந்த முறை நீ வருத்தப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. அந்த சாமிநாதன் டாக்டர் நேரா வந்தா கூட நான் கூட்டிட்டு வர ஆளை டூப்ளிகேட்னு சொல்லவே முடியாது. போதுமா? உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா எனக்கு ஓகே தான். முதல்ல நீங்க பாக்குற ஆளுகிட்ட இந்த விஷ பாட்டில கொடுத்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. சரி, நாளைக்கு சுவாமிநாதன் 2.0 வரான். என்னமோங்க, இந்த முறை நாம ஜெயிச்சே ஆகணும். அடுத்து நாம கேட்க போற செய்தி என் மாமாவோட இரங்கல் செய்தியா தான் இருக்கணும். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு. என்னங்க, இருந்தாலும் அந்த டூப்ளிகேட்டை கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க. என்ன பண்ணணுங்கிறத நானே அவங்கிட்ட சொல்லிடுறேன். அவ்வளவுதானே? நாளைக்கு 2.0 இங்க இருப்பான், நீ சீக்கிரமா வந்துரு. சரிங்க, நான் கிளம்புறேன். சரி.